ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்ம சேனலில் எனக்கு என்ன டிசைன்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரபிக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அரபிக் டிசைன்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பார்த்த அந்த டிசைன்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து இந்த ஒரு டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து அந்த அரபிக் டிசைன்ஸில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்து இந்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நாளைக்கான கிளாஸில் வந்து ஒரு ஹேண்டுக்கு வந்து நம்ம எப்படி அரபிக் டிசைன் நம்ம போடுறதுன்றதை வந்து நாளைக்கான கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த பேசிக்காக என்னென்ன டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதை பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த பைஸ்லி டிசைன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பைஸ்லி டிசைன்ஸ் ஒரு மேங்கோ டிசைன்ஸ்னு சொல்லலாம். ஸோ மேங்கோ டிசைன்ஸ்லேயே நிறையா எந்தெந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அதனால் உங்களுக்கு போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மேங்கோ டிசைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 லேயரில் லைன் கொடுத்துக்கோங்க. லைன் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ஹம்ப் அண்டு பிக் ஹம்ப் தான் நம்ம இதில் கொடுக்க போகிறோம். ஸோ பிக் ஹம்ப்பு கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. அந்த கார்னர் ஒவ்வொரு கார்னர் வர்றப்ப அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக நீங்கள் ஒரு லீஃப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒன்றில் மட்டும் நான் உள்ள டிசைன்ஸ் வந்து நான் போட்டு காட்டுறேன். மற்ற எல்லாமே வந்து நான் எம்டியாக தான் நான் வரைஞ்சிருப்பேன். ஏன்னா ப்ராக்டிஸ்க்காகன்றதுனால உள்ள டிசைன்ஸ் கொடுக்காம தான் நான் போட்டிருப்பேன். இதே இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாளைக்கான கிளாஸில் நம்ம பார்க்குறப்போ இந்த டிசைன்ஸ்லாம் உள்ளே எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் ஒன்று கொஞ்சம் பெரிய லாங் ஸ்பைரல் ஒன்று போட்டுட்டு ஒரு லைன் கொடுத்து ஒரு லீஃப் மாதிரி, ஆனால் உள்ள லீஃப்க்கு வந்து நல்லா நம்ம ஷார்ப்பாக இழுத்து விடுவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ஷார்ப்பாக இழுத்து விட வேண்டாம், லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. 2வது லைன் வந்து நம்ம லீஃப் மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இழுத்துக்கோங்க. அடுத்து 2 லைன் நீங்கள் கொடுத்துட்டு அந்த லாஸ்ட்டாக போடுற லைனை மட்டும் கொஞ்சம் அப்படியே கர்வ் மாதிரி இழுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஹம்ப்பு ஸ்மால் ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. ஸ்மால் ஹம்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு ஹாஃப் சர்க்கிள் டபுள் லேயரில் ஹாஃப் சர்க்கிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ஹம்ப் ப்ளஸ் லாங் ஹம்ப்பு தான் கொடுக்க போகிறோம். இது வந்து பிக் ஹம்ப் இல்லை, லாங் ஹம்ப்பு. உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ கொஞ்சம் லாங்காக நம்ம போட்டிருப்போம். ஸோ லாங் ஹம்ப்பு கொடுத்து அதை சுற்றிலும் இருக்க அவுட்லைனை வந்து போல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன் யூஸ் பண்ணுவோம். இப்போ தேர்டாக பார்க்க போகிற டிசைன் வந்து இங்கிட்ட வந்து ஒரு மேங்கோ டிசைன் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ மேங்கோ டிசைன் போட்டுட்டு அதுக்கு அங்கிட்ட வந்து ஒரு 2 லேயரில் லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் இருக்குல்ல, ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கோங்க. ஸ்பைரல் கொடுத்துட்டு அப்படியே ஒரு லைன் கொண்டு வந்து நம்ம லீவ்ஸ் கொடுப்போம்ல அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு தேர்டாக கொடுக்குற லைன் வந்து ஒரு லைன் கொடுத்து டாட் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அகெயின் அந்த ஸ்பேஸ் 2க்கும் நடுவில் ஸ்பேஸில் வந்து நம்ம டபுள் லேயரில் சர்க்கிள் கொடுத்துட்டு ஸ்மால் ஹம்ப் பிக் ஹம்ப்பு கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் போல்டு பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து டிசைன்ஸ் கொடுக்க போகிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சின்ன ஒரு பைஸ்லேயே நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பெட்டல்ஸ் மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பெண்டான மாதிரி ஒரு பெட்டல், அதுவும் அடுத்து ஒரு பெட்டல், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்டல், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து பெட்டல்ஸும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ரோஸ் மாதிரி நம்ம போட்டு நிறைய அரபிக் டிசைன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டு அந்த பெட்டல்ஸை மட்டும் நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் டிசைன் வந்து ரொம்பவே சிம்பிளானது. ஒரு பைஸ்லி ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம 3-4 லைனில் 4 லைன் போட்டுட்டு அங்கே மேலே மட்டும் அந்த எட்ஜஸில் மட்டும் நீங்கள் டாட் வச்சாலும் சரி, இல்லை லீஃப் மாதிரி கொண்டு போனாலும் சரி. ஸோ அந்த டிசைன் தான் வந்து இதில் கவர் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான் இது. அவ்வளோதான் இந்த 4th டிசைன். நெக்ஸ்ட்டு 5th டிசைனில் வந்து ஒரு பைஸ்லி ஒன்று போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் பெண்டான மாதிரி கொண்டு வந்து ஆனால் ஒவ்வொரு பைஸ்லேயும் நம்ம போடுறப்போ அதோட டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி போட்டிருக்கோன்னு சொல்லி. ஸோ அகெயின் வந்து டபுள் லேயரில் வந்து லைன் கொடுத்துக்கோங்க. லைன் கொடுத்துட்டு
இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கார்னரில் மட்டும் இந்த மாதிரி லீஃப் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகெயின் ஒரு லைன் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே வந்து பெட்டல்ஸ் தான் நம்ம வரைய போகிறோம். ஒரு பெட்டல்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி டபுள் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. அகெயின் ஒரு டாட் வச்சு கீழே லைன் மாதிரி கொஞ்சம் போல்டாகவே கொடுத்துக்கோங்க. திரும்பி 2 லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு ஒரு பெட்டல் ஒன்று போட்டுக்கோங்க. பெட்டல்ஸ் போட்டுட்டு திரும்பி இந்த லைனு. ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஒரு பெட்டல், அடுத்த டபுள் லைனு, அடுத்து ஒரு பெட்டல் போட்டு அதை போல்ட் ஆக்கிக்கோங்க. செகண்டில் நம்ம எப்படி போட்டிருக்கோம், இந்த ட்ராப்ஸ் மாதிரி போட்டு போல்ட் ஆக்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த டிசைன். ஸோ அடுத்து 6th டிசைன் வந்து இதில் மேங்கோ வந்து மேலேருந்து மேங்கோ போட்டுக்கணும் நம்ம. ஸோ மேங்கோ டிசைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு டபுள் லேயரில் வந்து நம்ம லைன் கொடுத்துக்கோங்க, கர்வ் லைன் மாதிரி அதை சுற்றிலும். ஸோ கொடுத்துட்டு இந்த செகண்ட் லைனில் வந்து நம்ம ஹம்ப் யூஸ் பண்ணணும். ஹம்ப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்பைரல் ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டு அகெயின் நம்ம அந்த லைன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரோக் டிசைன்ஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே தான் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து அரபிக் டிசைன் நம்ம போடும்போது டைரெக்ஷன் வந்து மாறி மாறி வரும். ஒன்று இப்போ போட்டிருக்க டிசைன் வந்து லெஃப்ட் சைடில் போட்டுக்கலாம், ரைட் சைடில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி டைரெக்ஷன் கொஞ்சம் மாறி மாறி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பைஸ்லி டிசைன் அண்ட் ஒரு பெட்டல் போட்டு லீஃப் மாதிரி கொடுத்துக்கோங்க அந்த கார்னரில். இப்போ போட்டு காட்டுற டிசைன்ஸ் இப்போ ஒரு 6 டிசைன் நான் போட்டிருப்பேன். அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிசைன்ஸோடு வரும், எம்டியாக இல்லாமல் டிசைனோடு வரும். ஃபஸ்ட்டு இப்போ நான் போட்டிருக்கேன்ல இது வந்து நம்ம போட்ட டிசைன் தான். என்ன அதில் வந்து இந்த லைன் மட்டும் நம்ம கம்மியாக கொடுத்துருப்போம். இதில் வந்து லைன் 3 லேயர் லைன் கொடுத்து டபுள் லேயரில் சிங்கிள் லேயர் வந்து ஸ்மால் ஹம்ப்பு அண்டு பிக் ஹம்ப்பு தான் கொடுத்துருப்போம். ஸோ இது ஒன்றுக்கு மட்டும் இந்த பாக்ஸ் வந்து நான் எம்டியாக கொடுத்துருப்பேன். அதுக்கு வந்து ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் வந்து நீங்களே கொடுத்துக்கோங்க. செகண்ட் டிசைனில் ஒரு ஃப்ளவர் தான் வரையணும். ஒரு குட்டி சர்க்கிள் அண்ட் பெரிய சர்க்கிள் ஒன்று போட்டுட்டு சுற்றிலும் ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. ஹம்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அதை சுற்றிலும் ஒரு பிக் ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சைடில் வந்து ஒரு பைஸ்லி ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு லைன் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஒரு லைன் கொடுத்து ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க அந்த எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உள்ளே என்ன டிசைன் நீங்கள் ஸ்பைரல் டிசைன் கொடுத்தாலும் சரி, ஹம்ப்பு பிக் ஹம்ப்பு அப்படி கொடுத்தாலும் சரி. நான் வந்து இதில் ஃபுல்லாகவே வந்து லைனு ஹம்ப்பு பிக் ஹம்ப்பு இது மட்டும்தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் வந்து இன்னொரு சைடு அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஹாஃப் டபுள் லேயரில் வந்து ஹாஃப் சர்க்கிள் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஹம்ப்பு கொடுத்து அகெயின் நம்ம பிக் ஹம்ப் தான் கொடுக்க போகிறோம். ஸோ பிக் ஹம்ப் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் லைன் ஷேடிங் கொடுத்துக்கோங்க. மேலே கொடுக்காம கீழே தான் நம்ம ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஷேடிங் கொடுத்துட்டு அகெயின் அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம மறுபடியும் ஒரு பைஸ்லி ஒன்று வரைய போகிறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் வெறும் குட்டி குட்டி லைன் தான் நான் கொடுத்துருப்பேன் இந்த டிசைனுக்கு நடுவில்.
ஸோ இந்த இடம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்ததுன்றனால ஒரு ஒரு கர்வ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அகெயின் ஒரு ஷேடிங் கொடுத்து ஒரு லைன் மாதிரி கொடுத்து டாட் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து நான் லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இந்த பைஸ்லேக்குள்ளே. அகெயின் இந்த சைடு வந்து நம்ம எப்படி ஆப்போசிட்டில் எப்படி வரைஞ்சிருக்கோம் ஹம்ப்பு பிக் ஹம்ப்பு கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி ஹம்ப்பு பிக் ஹம்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து கவர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே தான் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஹேண்டுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த டிசைனில் ஒரு பைஸ்லி ஒன்று போட்டுக்கோங்க. கீழே இருக்க மாதிரி மேலேருந்து கீழே ஒரு ஸ்பைரல் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸ்பைரல் கொடுத்துட்டு அகெயின் இங்கிட்ட ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. லைன் கொடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது அதுக்கு பக்கத்தில் இந்த சைடும் வந்து நம்ம ஒரு டிசைன் தான் கொடுப்போம். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் டபுள் லைன் ஹம்ப் அப்படி தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த டிசைனில். ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அகெயின் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு லைனு, அந்த ஸ்பேஸ் விட்டு இப்படி இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயும் வந்து நான் வெறும் சின்ன லைன் தான் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே ஒரு ஹாஃப் கர்வ் மாதிரி ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஹாஃப் கர்வ் டபுள் லேயரில் வந்து ஹாஃப் கர்வ் கொடுத்துட்டு ஒரு ஸ்பைரல் ஒன்று ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. ஹம்ப் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஹார்ட் ஷேப் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணோம்ல, ஸோ அந்த பெட்டல்ஸ் தான் வந்து இது ஃபுல்லாக நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த பெட்டல்ஸ் ஜாயிண்ட் ஆகி இருந்தாலும் சரி, இல்லை தனித்தனியாக பெட்டல்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு பெட்டல் அப்படியே நீங்கள் போட்டாலும் சரி. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சாய்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஜாயிண்ட் ஆன மாதிரியே பெட்டல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த பெட்டல்ஸ்க்கு மேலே மட்டும் நான் லைட்டாக ஷேடிங் கொடுத்துருக்கேன். ஷேடிங்ஸ் கொடுத்து சுற்றிலும் அவுட்லைனை வந்து போல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வந்து 2 சர்க்கிள் கொடுத்துட்டு ஒரு லைன் ஃபுல்லாக ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஹம்ப் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹார்ட் ஷேப் பெட்டல்ஸ் தான் வந்து இதை சுற்றிலும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெட்டல்ஸ் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து நம்ம பைஸ்லி டிசைன் தான் வரைய போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேங்கோ டிசைன் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த சைடு ஒன்று, அந்த ஆப்போசிட்லேயும் நம்ம போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நான் ஹம்ப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் டிசைன்ஸ் கொடுத்து உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து நம்ம ட்ராப் ஷேப்பில் வந்து பெட்டல்ஸ் தான் கொடுக்க போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு இது வந்து ட்ராப் ஷேப் மாதிரி கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்து கொஞ்சம் லைன் மாதிரி, அந்த மேலே மட்டும் லைன் மாதிரி கொடுத்துட்டு அகெயின் திரும்பி ட்ராப் ஷேப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த அவுட்லைனை மட்டும் கொஞ்சம் போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிவிட்டு மேலே வந்து லைட்டாக ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஷேடிங் கொடுத்துட்டு அந்த கீழேருந்து ஒரு லைன் கொண்டு வந்து ஒரு டாட் உள்ளுக்குள்ளே லைன் டாட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஆப்போசிட்டில் இந்த சைடில் வந்து ஒரு பைஸ்லேயே ஒன்று வரைய போகிறோம். ஸோ போட்டுட்டு இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு லைன் மாதிரி கொடுத்து நீங்கள் அதில் வந்து லீஃப் வரைஞ்சாலும் சரி, இல்லை டாட் போட்டாலும் சரி. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் கொடுத்துக்கோங்க. ஸோ அகெயின் ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வச்சுக்கிட்டேன்.
ஸோ அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போது இந்த சைடு வந்து நம்ம இந்த ட்ராப் டிசைன் நம்ம பெட்டல்ஸ் போட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு 3 பெட்டல்ஸ் வந்து இது வந்து லாங் ஹம்ப்பு 3 லாங் ஹம்ப் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லைட்டாக மட்டும் ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து அகெயின் நம்ம குட்டியாக ஒரு பைஸ்லி ஒன்று வரைய போகிறோம். சின்ன ஒரு பைஸ்லி ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளே வந்து உங்களுக்கு எப்படி டிசைன் கொடுக்கணும்னு தோணுதோ டிசைன் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து நான் இந்த ட்ராப்ஸ் மாதிரி பெட்டல்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி போட்டு இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிசைன்லேயும் இந்த மாதிரி வந்து ஒரு ஹம்ப்பு போட்டு டிசைன் போட்டுட்டு மேலே அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் மேலே வந்து ஒரு பைஸ்லி ஒன்று போடுறேன். போட்டுட்டு இதுலேயுமே மேலேயும் கீழேயும் ஆப்போசிட்டில் வந்து பைஸ்லி தான் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கிட்ட ஒரு பைஸ்லி ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைடு வந்து டபுள் லேயரில் வந்து கர்வ் லைன் கொடுத்துட்டு ஒரு லைன் ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. ஹம்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் நம்ம ஒரு பிக் ஹம்ப்பு தான் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி பிக் ஹம்ப்பு கொடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம ஒரு டாட் வச்சு லைன் கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நீங்கள் சுற்றியில் அவுட்லைனை வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நான் டாட் வச்சு ஒரு லைன் கொடுக்குறேன் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம லைன் கொடுத்து லீவ்ஸு லைன் கொடுத்து அந்த ட்ராப்ஸ் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுக்கிட்டிங்களா, அதுக்கப்புறம் அகெயின் திரும்பி இன்னொரு லைனில் வந்து லீவ்ஸ் கொடுங்க. அகெயின் இன்னொரு லைன்லேயே லீவ்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு லைன் வந்து டாட் வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக அந்த கேப் இருக்குல்ல, கேப்பில் வந்து இதே மாதிரி ஒரு லாங் ஹம்ப் ஒன்று கொடுத்துட்டு உள்ளே வந்து லைட்டாக ஷேடிங் கொடுத்து ஒரு டாட் வச்சு லைன் கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் இந்த டிசைன். ஸோ அடுத்த டிசைன்லேயும் வந்து 2 சர்க்கிள் ஒன்று கொடுத்துட்டு ஹம்ப்பு ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை சுற்றிலும் வந்து நம்ம இந்த மாதிரி பெட்டல்ஸ் தான் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும்ல அந்த எட்ஜஸ், அந்த மாதிரி பெட்டல்ஸ் தான் வந்து ஃபுல்லாக நம்ம வரைகிறோம். ஸோ சுற்றிலும் இந்த மாதிரி ஒரு பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் லைட்டாக கேப் விட்டு நீங்கள் பெட்டல்ஸை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ பெட்டல்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் அந்த சுற்றிலும் இருக்க அந்த லைனை மட்டும் நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு கீழே ஒரு பைஸ்லி ஒன்று போட்டுக்கோங்க. இது வந்து இதுவுமே வந்து ஆப்போசிட் தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ இந்த சைடு போட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் வந்து நீங்கள் என்ன ஃபில்லிங்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் எல்லா டிசைன்லேயுமே வந்து ஹம்ப்பு ஸ்பைரல் கூட மோஸ்ட்லி கொடுத்துருக்க மாட்டேன். ஹம்ப்பு பிக் ஹம்ப்பு லைனு இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன்.
அகெயின் ஆப்போசிட்லேயும் வந்து ஒரு பைஸ்லி ஒன்று போட்டுக்கோங்க. பைஸ்லி போட்டு உள்ளேயும் நீங்கள் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைடு வந்து எம்டிஆர் ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாக நம்ம வந்து கீழே போட்டிருக்கோம் பாருங்கள் பெட்டல்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்ம பெட்டல்ஸ் வந்து போட போகிறோம். இங்கிட்ட 3 பெட்டல்ஸ் போட்டிருப்பேன். அதுக்கு ஆப்போசிட் சைடும் வந்து நீங்கள் பெட்டல்ஸ் போட்டு அந்த மேலே இருக்க அந்த ஸ்பேஸ் மட்டும் நீங்கள் ஃபில்லிங் போல்டு பண்ணிக்கோங்க. அந்த கார்னர் மட்டும் போல்டு பண்ணிக்கோங்க. அடுத்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டாட் வச்சு ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் வந்து கொடுத்து கவர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் தான் வந்து நம்ம அரபிக் டிசைன்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு ஒரு 3 லைன் 4 லைன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து கவர் ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்ட்ரோக் டிசைன்ஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இந்த பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மெஹந்தியோட செகண்ட் பேட்சும் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. மெஹந்தி கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுறவங்க அதில் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் முடித்தவங்களுக்கு வந்து ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னாலும் சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங் கிளாஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.